முல்லாவின் அறிவாற்றல். முல்லா நல்ல அறிவாளி என்றும் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் தமது அறிவாற்றலினாலேயே அந்த ஆபத்திலிருந்து தப்பி விடுவார் என்றும் ஊரில் உள்ளவர்களில் பலர் கூறுவது மன்னரின் காதில் விழுந்தது. அவரது அறிவாற்றலை பரிசோதிப்பதற்காக மன்னர் ஒரு நாள் முல்லாவை தமது சபைக்கு வரவழைத்தார். முல்லா வந்து வணங்கி நின்றார். முல்லா, உனது அறிவை பரிசோதனை செய்ய நினைக்கிறேன். நீங்கள் ஏதேனும் ஒன்றைக் கூறும். நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் உமது தலை வெட்டப்படும். நீர் சொல்வது பொய்யாக இருந்தால் நீர் தூக்கில் ஏற்றப்படுவீர் என்றார் மன்னன். முல்லா உண்மை சொன்னாலும் பொய்யை சொன்னாலும் அவர் உயிருக்கு ஆபத்து தயாராக இருக்கிறது. முல்லா நிலைமையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்று சபையோர் அவரையே கவனித்தனர். முல்லா மன்னனை நோக்கி, மன்னர் அவர்களே, தாங்கள் என்னை தூக்கில் போடப்போகிறீர்கள் என்று பதற்றம் ஏதுமின்றி கூறினார். அதைக் கேட்ட மன்னர் திகைப்படைந்தார். முல்லா சொன்னது உண்மையானால் அவருடைய தலை வெட்டப்பட வேண்டும். அவ்வாறு வெட்டப்பட்டால் அவர் கூறியது பொய்யாகிவிடும். முல்லா கூறியது பொய் என்று வைத்து கொண்டால் முல்லாவை தூக்கில் போட வேண்டும். தூக்கில் போட்டால் அவர் கூறியது உண்மை என்று ஆகிவிடும். உண்மை எனக் கருதினால் அவரை தூக்கில் போடாமல் கழுத்தை வெட்ட வேண்டும். இப்படி ஒரு குழப்பத்தை தமது அறிவாற்றலால் தோற்றுவித்து முல்லா மன்னனை திக்குமுக்காடச் செய்து விட்டார். அவரது அறிவாற்றலை கண்ட மன்னன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்து அனுப்பினான். முல்லா அணைத்த நெருப்பு. ஒரு தடவை முல்லா வியாபார விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். வியாபார அலுவல்கள் முடிந்து பிறகு அன்று இரவு பொழுதை கழிப்பதற்காக ஒரு விடுதியில் தங்கினார். மிகவும் சாதாரணமாக உடையணிந்திருந்த முல்லாவை விடுதி வேலைக்காரர்கள் கொஞ்சமும் மதிக்கவில்லை. சரியானபடி உபசரிக்கவில்லை. இரவு திடீரென அவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. வேலைக்காரர்களை கூப்பிட்டு தமக்கு குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். வேலைக்காரர்களோ அவரை கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. கும்பலாக அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர். முல்லாவுக்கோ நாவறட்சி அதிகமாக இருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அவருக்கு யோசனையொன்று தோன்றியது. திடீரென அவர், நெருப்பு, நெருப்பு, நெருப்பு பற்றிக் கொண்டு விட்டது என கூக்குரல் போட்டார். வேலைக்காரர்கள் பதறியடித்து கொண்டு ஆளுக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு ஓடி வந்தார்கள். முல்லாவை பார்த்து, எங்கே தீப்பற்றிக் கொண்டது என்று பரபரப்புடன் கேட்டார்கள். முல்லா சாவதானமாக ஒரு குவளையை எடுத்து அவர்கள் கொண்டு வந்திருந்த குடம் ஒன்றிலிருந்து நீரை எடுத்து வயிறார குடித்தார். அவர் தாகம் அடங்கியது. நெருப்பு பற்றி கொண்டதாகச் சொன்னீரே, எங்கே என்று வேலைக்காரர்கள் கேட்டார்கள். நெருப்பு என் வயிற்றில்தான் பற்றிக் கொண்டு எரிந்தது. இப்போது தண்ணீர் விட்டு அணைத்து விட்டேன் என்று கூறிவிட்டுச் சிரித்தார் முல்லா.